அவசரப்பட்டு எடுத்து வச்சுக்கம்மா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு வேட்டியை கட்டிக்கலாமா. நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு ஏன் தோல் நோய் வந்துருச்சு? நம்ம நினைச்சுப்போம் குறைப்பட்டுப்போம். ஆனா இன்னொரு பக்கம் நியாயம் இல்லாத நீதிகள் ஏற்றுவது இல்லை ஆண்டவன். ஆண்டவன் என்னென்ன செய்கிறானோ, எதுவாக இருக்கிறானோ, எதுவாக உன்னை சொல்கிறானோ அதெல்லாம் உயர்ந்தது. இது நான் மட்டும் சொல்லல, பைபிள், குரான், பகவத்கீதை. உன் வாழ்க்கையில என்னென்ன நடக்குதோ அதுக்குன்னு அவன் போய் பொருள் இருக்கு. அந்த பொருளுக்கு என்னென்ன ஈட்டுவாயோ, என்னென்ன நீ செய்வாயோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். செயலை நிறுத்தவே முடியாது. திடீர்னு போய் எனக்கு இந்த நோய் வந்துச்சு நான் இறந்துறேன்னு போயிட்டேன்னா நீ எதுக்காக படைக்கப்பட்டே அது நடக்காது. எந்த டோர் மூடப்பட்டிருக்கோ அந்த டோரை திருப்பி 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 திறந்து முயற்சி பண்றதுக்கு பதிலா எங்கேயாவது ஒரு ஜன்னல் திறந்திருக்கோம்ல, அந்த ஜன்னல் வழியா வாழ்க்கையை தேடுறவன் தான் பெரிய ஆளு. உங்க லைஃப்ல எல்லாருக்கும் கதவே மூடிடுச்சு, ஆனா இங்க ஒரு இடம் இருக்கு. அவனுக்கு இடமே இல்லாத ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். நீங்க நினைச்சா ஏதாவது வரையலாம், ஏதாவது விதைக்கலாம், செடியை உருவாக்கலாம், மரத்தை நடலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம்.